Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today Ode on Solitude written by Alexander Pope வந்து பார்க்க போகிறோம். author introduction வந்து பார்த்துருவோம். Alexander Pope, he was born in the year 1688 and he died in the year 1744. இவங்க ஒரு poet, டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஒரு சட்டைரிஸ்டாகவும் எழுதியிருக்காங்க. இவங்களோட நிறைய ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டைரிக்கல் எலமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். 18th சென்ச்சுரியோட பிகினிங்கில் இருந்த ரைட்டர்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டான பர்சனாக தான் இந்த அலெக்சாண்டர் போப் வந்து இருந்திருக்காங்க. அந்த டைம் உள்ள லிட்ரேச்சரை வந்து அகஸ்டன் லிட்ரேச்சர் அப்படி சொல்கிறாங்க. இந்த அகஸ்டன் ஏஜில் ரூல் பண்ணது வந்து 3 கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. குயின் அண்ட் ஜார்ஜ் த 1 அண்ட் ஜார்ஜ் த 2 3 பேருமே வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த ஏஜை அகஸ்டன் ஏஜ்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, லாட்டின் லிட்ரேச்சர்ல எம்பரர் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரு ரூல் பண்ண அந்த டைம் தான் லாட்டின் லிட்ரேச்சரோட கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டில் அந்த லிட்ரேச்சரோட கோல்டன் ஏஜ் வந்து இந்த 3 பேர், குயின் அண்ட் ஜார்ஜ் த 1 அண்ட் ஜார்ஜ் த 2 ரூல் பண்ண டைமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை அகஸ்டன் ஏஜ் அப்படின்னும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாமா. ஸோ இந்த அகஸ்டன் ஏஜில் உள்ள லிட்ரேச்சரில் இவருமே ரொம்ப ஒரு கிரேட்டான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். போப்போட பெஸ்ட்டான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம், த ரேப் ஆஃப் த லாக், த டன்சியர்ட் அண்ட் ஆல்சோ இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு பார்த்தோம்ல, ஹோமரோட ஒர்க்ஸ் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காங்க அலெக்சாண்டர் போப். அண்ட் இந்த போயம் ஓட் ஆன் சாலிட்யூட் இதை வந்து 1700 இவங்க வந்து எழுதியிருக்காங்களா. இந்த போயம் எழுதும்போது நம்ம போப்க்கு வந்து 12 வயசு தான் ஆகுதான். பட் இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு போயமாக இருக்கும். சிம்பிளான ஒரு குவைட்டான லைஃப், அதுவும் செல்ஃப் சஃபிஷியன்டான லைஃப்ல இருக்க ஜாய்ஸ் பற்றி தான் இந்த போயம்ல வந்து போப் வந்து பேசியிருக்காங்க. போப்போட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் எஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகி வந்து போகிறாங்களாம். இந்த ஸ்மால் எஸ்டேட் பக்கத்தில் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, ரொம்ப ஒரு ரூரலான ஏரியா தான். அப்படிங்கும் போதே ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் போப் வந்து ஓட் ஆன் சாலிட்யூட்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சாலிட்யூட் அப்படின்னா தனிமையாக இருக்கிறது, மற்ற பீப்புளோட கம்பெனி எல்லாம் எதிர்பார்க்காம நம்மளே வந்து தனியாக அமைதியாக என்ஜாய் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த போயமில் வந்து பேச போகிறாங்க அலெக்சாண்டர் போப். இந்த போயம் ரொம்ப ஒரு ஃபேமஸான போயமாக இருக்கிறதுனால அலெக்சாண்டர் போப்போட நிறைய ஒர்க்ஸ் ஆந்தாலஜிஸாக வெளிவந்திருக்கோம்ல, கலெக்ஷன்ஸாக வெளிவந்திருக்கோம்ல. ஸோ அதில் நிறைய ஒர்க்ஸில் வந்து இந்த ஓட் ஆன் சாலிட்யூட் போயமை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டான்ஸா வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் வச்சு அலெக்சாண்டர் போப் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓட் ஆன் சாலிட்யூட் இவருக்கு 12 வயசாக இருக்கும்போது தான் எழுதியிருக்காரு. பட் அந்த போயம் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான போயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டான்ஸா 1 வந்து பார்ப்போம். ஹாப்பி த மேன் whose wish and care a few paternal acres bound, content to breathe his native air in his own ground. அப்படின்னா ஒரு ஹாப்பியான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனோட கேரில் கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்குது. இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இவனுக்கு எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா பெட்டர்னலாக கிடச்சிருக்குது. பெட்டர்னல் அப்படின்னா ஃபாதர்கிட்டருந்து இவனுக்கு வந்து கிடச்சிருக்குது. மெட்டர்னல் அப்படின்னா மதரோட சொந்தம், அதுலேருந்து கிடைக்கிறது. பெட்டர்னல் அப்படின்னா ஃபாதரோட சொந்தத்துலேருந்து கிடைக்கிறது. ஸோ இவங்களோட ஃபாதர் வந்து அந்த பேசனுக்கு வந்து கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்களாம். அந்த லேண்டை வச்சு இவன் ஒரு கண்டென்டடான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்து இருப்பானா. அந்த லேண்டை வந்து விஷ் பண்ணி நல்லா கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிடுவான். அவன் தான் ஒரு ஹாப்பியான மேனாக வந்து இருப்பானா. கண்டென்ட் டு பிரீத் ஹிஸ் நேட்டிவ் ஏர். நேட்டிவ் ஏர் அப்படிங்கும்போது அவனோட பெர்த் பிளேஸ் இருக்குல்ல, நேட்டிவ் சாயிலில் அவன் இருக்கிறான், அவனோட ஓன் கிரவுண்டில் இருக்கிறான். அங்கே இருக்கிற அந்த நேட்டிவ் பிரீத், அந்த ஏரை வந்து அவன் வந்து சுவாசிக்கிறான். எவ்வளோ பேருக்கு வந்து நேட்டிவான பிளேஸ்லையே செட்டில் ஆகுறது வந்து கிடைக்காது. ஸோ ஒரு ஹாப்பியான பர்சன் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பெட்டர்னல் வழியாக கொஞ்சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்கணுமா. அண்ட் அவன் அந்த நேட்டிவ் லேண்ட்லேயே அங்கே இருக்க அந்த நேட்டிவ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 2 வந்து போவோம். அந்த லேண்டில் இவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். who heads his milk, whose heads with milk, whose fields with bread, whose flocks supply him with attire. அண்ட் அந்த லேண்டில் நிறைய கேட்டில் எல்லாம் வந்து இவன் வந்து வளர்க்குறானா. அந்த கேட்டில்லேருந்தே அவனுக்கு தேவையான மில்க் எல்லாமே கிடச்சிருமா. அவன் வந்து ஃபீல்டு வச்சுருக்கான்ல, ஸோ அந்த வீட் ஃபீல்டுலேருந்து அந்த வீட்டை வச்சு அவனே அவனுக்கு தேவையான ப்ரெட்டை வந்து மேக் பண்ணிப்பானான். அண்ட் அங்கே நிறையா ஷீப் இருக்குல்ல, ஷீப் எல்லாம் வந்து மேயுது. அந்த ஷீப்பை தான் இதில் வந்து ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஷீப் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக மேயுது. அந்த ஷீப்போட அந்த உள் இருக்கு
இருக்குல்ல, ஸோ அந்த உள்ள வச்சு அவனோட அட்டையர் அப்படின்னா அவனோட ட்ரெஸ் ஆர் கிளாத் அதை வந்து அவன் வந்து மேக் பண்ணிப்பானான். அப்புறம் அங்கே வந்து ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரீஸ் வந்து இவனுக்கு சம்மர் டைமில் வந்து ஷேட் வந்து கொடுக்குமா, வின்டர் டைமில் வந்து அந்த வுட் வந்து வச்சு இவன் வந்து ஃபயர் வந்து மேக் பண்ணிப்பானா. ஸோ அவனுக்கு தேவையான எல்லாமே அந்த ரூரல் ஏரியாவில் வந்து இருக்குது. கேட்டில் வச்சு இவன் வந்து மில்க் வந்து எடுத்துக்கிறான், அந்த ஃபீல்டில் இருக்க வீட்டை வச்சு பிரெட் மேக் பண்ணிக்கிறான், அங்கே இருக்க அந்த ஷீப் ஃப்ளாக் வந்து இவனுக்கு ட்ரெஸ் வந்து கொடுக்குது, அங்கே இருக்க ட்ரீஸ் வந்து சம்மரில் இவனுக்கு ஷேட் வந்து கொடுக்குது, வின்டரில் இவனுக்கு வந்து ஃபயர் வந்து கொடுக்குது. இதுதான் ஸ்டான்ஸா 2 வந்து இருக்குது. தென் ஸ்டான்ஸா 3 வந்து போவோம். பிளெஸ்ட் who can unconcernedly find hours, days and years slide soft away. blessed அப்படின்னா blessed. இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு பிளெஸ்ஸடான பர்சன் தான். who can unconcernedly find அப்படின்னா மற்ற எதை பற்றியுமே கன்சர்ன் பண்ணாமல், மற்ற எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு காமான லைஃப்பை வந்து இவனால் வந்து வாழ முடியுமா. அப்படி வாழக்கூடிய அந்த லைஃப்பில் ஹவர்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் வந்து அப்படியே சாஃப்டாக ஸ்லைட் ஆகி போகிட்டே இருக்குமா. அவனோட டைம் இருக்குல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அது வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரஷ்ஷாக ஹரிபரியாக அப்படி இருக்காது. அந்த டைம் வந்து ரொம்ப சாஃப்டாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே அது வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குமா. இன் ஹெல்த் ஆஃப் பாடி, பீஸ் ஆஃப் மைண்ட், குவைட் பை டே. அண்ட் இப்படி ஒரு வாழ்க்கையை ஒருத்தன் வாழும்போது அவனோட பாடிக்கும் வந்து குட்டான ஹெல்த் இருக்கும், அவனோட மைண்டுக்கும் மென்டல் பீஸ் வந்து கிடைக்கும். குவைட் பை டே அப்படின்னா காமான டேஸை அவன் வந்து என்ஜாய் பண்ணி வாழுவான் அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸா 3 வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஒரு பிளெஸ்ஸடான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்கன்சர்ன்டான ஒரு ஃப்ரீயான லைஃப் அவன் வந்து வாழலாம். அந்த டைம் எல்லாமே ஸ்மூத்தாக அப்படி வந்து சாஃப்டாக ஃப்ளோ ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அவனோட பாடி, பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டான்ஸா 3 வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 4 வந்து பார்ப்போம். அண்ட் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சவுண்ட் ஸ்லீப் பை நைட், ஸ்டடி அண்ட் ஈஸ் டுகெதர் மிக்ஸ்ட் ஸ்வீட் ரீக்ரியேஷன். அண்ட் இவன் நைட் டைமில் நல்ல சவுண்டான ஸ்லீப், நல்ல ஒரு தூக்கம் அவனே இவனால் வந்து தூங்க முடியுமா. அண்ட் மார்னிங் டைமில் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் படிக்கிற வேலைகளை அவன் வந்து செய்வானா. அந்த படிக்கிற வேலைகளையுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவன் வந்து ஈஸியாகவே செய்ய முடியுமா. டுகெதர் மிக்ஸ்ட் அப்படிங்கும்போது நல்ல நமக்கு நைட்டு தூக்கம் வேணும், காலையில் நினச்சா நல்ல ஒர்க் வேணும் அப்படி தானே. இந்த ரெண்டும் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், நமக்கு தேவையான என்ஜாய்மெண்ட்டும் அந்த நேச்சர்லேருந்து எடுத்துக்கலாம். இது அந்த ரெண்டுமே மிக்ஸாக இருக்கும்போது ஸ்வீட் ரீக்ரியேஷன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னசென்ஸ் விச் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ் வித் மெடிடேஷன். இன்னசென்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பியூரான ஒரு இன்னசென்ட்டான லைஃப்பை அவன் வந்து வாழுவான். விச் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ், எல்லாருக்கும் ப்ளீஸிங்காக இருக்க மாதிரியான லைஃப்பை வந்து வாழுவான். வித் மெடிடேஷன் அப்படின்னா அப்படி அமைதியாக ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி லைஃபே ஒரு மெடிடேஷன் மாதிரி அவனுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டான ஸ்லீப் வந்து கிடைக்குது நைட் டைமில். மார்னிங் டைமில் அவன் படிக்கிறது, அவனோட வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அவன் வந்து செய்வான். இந்த ரெண்டுமே மிக்ஸாக இருக்கிறது தான் ஒரு நல்ல லைஃப். அந்த லைஃப் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு லைஃபாக வந்து இருக்கும், எல்லாருக்கும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட லைஃபே ஒரு மெடிடேஷன் மாதிரி அழகாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 5 பார்ப்போம். தஸ் லெட் மீ லிவ் unseen, unknown, thus unlamented, let me die. ஸோ இப்படி யாருமே என்னை வந்து பார்க்க வேண்டாம், யாருக்குமே என்னை வந்து பெருசாக வந்து தெரிய வேண்டாம், இப்படி அன்சீனான அன்னோனான லைஃப்பை நான் தனிமையாக அழகாக வாழ்ந்துட்டு போகிறேன். thus unlamented, let me die. நான் இறந்தா கூட எனக்கு வந்து லேமெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே வேண்டாம். லேமெண்ட் அப்படின்னா ஐயோ இவர் இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ அப்படி கூட எனக்கு யாருமே வேண்டாம். steal from the world and not a stone tell where I lie. இதில் பாருங்க, அவருக்கு என்னெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் வந்து வைப்பாங்கல்ல, இவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவரோட நேம் எழுதி இந்த தோற்றம் மறைவு அதெல்லாம் எழுதுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டோன் கூட எனக்கு வந்து வேண்டாம். நான் இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் வந்து லீவ் பண்ணணும், யாருக்குமே இப்படி ஒரு பர்சன் இருந்தான் அப்படிங்கிறது கூட தெரிய வேண்டாம். ஸோ அவ்வளோ சாலிட்யூடை விரும்பியிருக்காரு போப். அண்ட் இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து வாழ்கிறதுமே வந்து ரொம்ப ஃபேமான வாழ்க்கைலாம் அவன் வாழணும்னு ஆசைப்படல, அன்சீனாக அன்னோனாக வாழணும்னு நினைக்கிறான். சாகும்போது கூட யாரும் எனக்காக லேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி நினைக்கிறான். அண்ட் இந்த உலகத்திலேருந்து இறந்ததுக்கப்புறம் போகும்போது எனக்காக ஒரு கிரேவ் ஸ்டோன் கூட வேண்டாம், அந்த கிரேவ் ஸ்டோன் இருந்தால் தானே நான் எங்கே வந்து இறந்து போயிருக்கேன் அப்படிங்கிறது
தெரியும், எனக்கு அது கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான போயமாக அலெக்சாண்டர் போப் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட லைன்ஸை வந்து நம்ம வந்து இன்னொரு தடவை பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் இருக்க போயமாக தான் இருக்குது. Happy the man whose wish and care a few paternal acres bound, content to breathe his native air in his own ground, whose heads with milk, whose fields with bread, whose flocks supply him with attire, whose trees in summer yield him shade, in winter fire. Blessed who can unconcernedly find hours, days and years slide soft away, in health of body, peace of mind, quiet by day, sound sleep by night, study and ease, together mixed sweet recreation and innocence, which most does please with meditation. Thus let me live unseen, unknown, thus unlamented let me die, steal from the world and not a stone, tell where I lie. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு போயமாக தான் இருக்குது. அண்ட் இந்த போயம்லேருந்து லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன் ஓட் ஆன் சாலிட்யூட் ஹவர்ஸ், days and years slide away அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. The options are quickly, hurriedly, slowly, softly, and the correct answer is softly. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.